ஜூலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னால் என்ன தேனே. ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலோட Q&A செக்ஷன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் Q&A செக்ஷன் வீடியோ. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு சிலதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்துருந்துச்சு. எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினோட ஆன்சராக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் இன்னும் என்னோட பேர் கூட தெரியாமல் தான் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது எல்லாமே மூணார் ட்ரிப், அந்த 3 நாள் எடுத்த வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ஸ் ஓவர் வந்து உங்களோட கொஸ்டின்கான ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பேர் வந்து சாந்தினி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரியில் தான். ஸ்கூலுமே அங்கே தான் படித்தேன். எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பித்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சேம் ஸ்கூல் தான். காலேஜ் படிக்கிறப்போ தான் நான் கோயம்புத்தூர் போனேன். பிஇ இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தேன் 4 வருஷம் கோயம்புத்தூரில். அதுக்கப்புறமா எம்இ, அதுவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், சேம் கோயம்புத்தூரில் தான் நான் படித்தேன். பிஇ வந்து எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ், எம்இ வந்து ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் நான் படித்தேன். அப்புறம் என்னோடய டேட் ஆஃப் பர்த் ஏஜ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஜூலை 2, 1992 பிறந்தேன். இப்போ வந்து எனக்கு 32 வயசு பிறந்திருக்கு. எம்இ 2 இயர்ஸ் கோர்ஸ், அதில் செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோடது வந்து லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அதுலேயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு மேலே மூடி வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டது லவ் ஸ்டோரி தான். ஸோ இதில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு சிலர் வந்து இவ்வளோ படிச்சுட்டு எதுக்காக நீங்கள் வேலைக்கு போகலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு ஹானஸ்டான பதில் என்ன அப்படின்னா, அந்த டைமில் எனக்கு வந்து சீரியஸ்னஸ் இல்லை. ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்துட்டேன். வீட்லேயுமே என் பேரண்ட்ஸ் சைடில் வந்து அதுக்கான மோட்டிவேஷன் இல்லை. கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நானுமே ஒரு ஜாபுக்கு போயிருக்கலாம். ஏன்னா நல்ல பர்சன்டேஜ் மார்க் வச்சுருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, போய் வேலை தேடலாமே கிடைக்குதான்னு பார்க்கலான்னு. 2-3 ஆஃபர் கிடச்சுமே நான் அந்த டைம்லேயும் ரொம்ப அசால்ட்டாக வந்து போகாமல் விட்டுட்டேன். படித்து முடித்து பல வருஷங்கள் ஆயாச்சு. இனி நம்ம வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக வேலை பார்க்கணும்னு நினச்சா கூட அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கே நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. பட் வேலைக்கு போகாமல் இருந்தது நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேனா அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 வருஷம் காலகட்டங்களில் வந்து வேலைக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் லேட்டராக நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணுறதுல வந்து அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ நான் பெருசாக அதை பற்றி எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இருக்கணும். இப்போது ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எனக்கு கூட பிறந்தது 2 தங்கச்சி. நான் தான் வந்து மூத்த பொண்ணு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பொண்ணுங்க. அப்பா அம்மா. அப்பா வந்து பிஸ்னஸ்மேன், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். நிறைய பேர் அப்பாவோட பிஸ்னஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அப்பா வந்து ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான A to Z எல்லாமே கிடைக்கும். எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங்கு, டைல்ஸு, சிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அது போக கன்னியாகுமரியில் அப்பாக்கான லாட்ஜ் இருக்குது, 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹோட்டல் ஜெயம், புதுசாக இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜெயம் ஹாலிடே ஹோம்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக இப்போ இந்த 2 பிஸ்னஸே தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அப்பா எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க. நாங்கள் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மி. அதனால தான் என்னோடய வீடியோஸில் கூட அதிகமாக அப்பாவை வந்து என்னால் காமிக்க முடியறதில்லை. இந்த 3 ட்ரிப்புக்கு கூட ரொம்ப கம்பல் பண்ணி எல்லோரும் கூப்பிட்டதுனால வந்திருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அடுத்து என்னோட தங்கச்சிகள் பற்றி சொல்லணும்னா, என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சி அவளுமே பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதும் அவளுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போது சென்னையில் இருக்காங்க. தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க, சென்னையில் உள்ள ஒரு டாப் காலேஜில் தான். அவளுக்கு இப்போது ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, 1.5 வயசு ஆகுது. அடுத்து என்னோட 2வது தங்கச்சி, அவளுமே பிஇ ஃப்ரெஷர் தான். இப்போதைக்கு அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவள் தான். கொஞ்சம் அப்பாவுக்கு பிஸ்னஸில் வந்து சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கா. அப்புறம் 1-2 பேர் கேட்டிருந்தீங்க எப்போ உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம கையில் கிடையாது. அதுக்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்போது கண்டிப்பாக தானாகவே நடக்கும். என்ன இருந்தாலும் அவள் வந்து எங்கள் வீட்டு கடைக்குட்டி. அதனால் எல்லாத்தோட பாசமும் மொத்தமாக இப்போ அவள் மேலே தான் இருக்குது. நாங்களுமே அந்த ஒரு நல்ல தருணத்துக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஓகே, இப்போ நம்ம எங்களோட கதைக்கு வரலாம். எங்களுக்கு கல்யாணம் ஆனது June 12, 2015. என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து ஸ்ரீ சிவகுமார். அவங்களுமே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எம்டெக்கும் முடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஸராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு 11 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது திருவனந்தபுரம், கேரளா. இங்கே இருக்க டெக்னோ பார்க்கில் தான் ஒரு கம்பெனியில் வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு 3 வருஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம் ஷிஃப்ட் ஆகி இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எங்கள் வீட்டு குட்டீஸ் 2 பேரும் ட்வின்ஸு. அவங்க பிறந்தது March 23, 2018. இப்போ அவங்களுக்கு வந்து 6 வயசு ஆகுது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இங்கே கேரளாவில் தமிழ் சப்ஜெக்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குட்டீஸ் படிக்கிற ஸ்கூலில் மட்டும் அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சிலபஸ்ன்னு கூட கேட்டிருந்தீங்க. சிபிஎஸ்சி சிலபஸில் தான் படிச்சுட்ருக்காங்க. குட்டீஸ் 2 பேர்த்தையும் ப்ரீகேஜி போர்டில் டைரெக்டாக எல்கேஜி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஊரில் தான் ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து கொரோனா பீரியட். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா யூகேஜி இங்கே திருவனந்தபுரத்துலேயே வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டோம். இப்போ அதே ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய வீடு வந்து வாடகை வீடா சொந்த வீடான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து வாடகை வீடு தான். சொந்த வீடு வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. கேரளாவில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குதா, குட்டீஸ்க்கு எனக்கெல்லாம் மலையாளம் பேச தெரியுமான்னு கேட்டிருந்தீங்க. நானும் சரி குட்டீஸும் இன்னும் மலையாளம் பேசிக்க வந்து கற்றுக்கலை. என்னென்னா இங்கே திருவனந்தபுரத்தில் வெளியில் போகும்போது நம்ம தமிழில் பேசினா கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அவங்களும் வந்து தமிழில் ரிப்ளை பண்ண பார்க்குறாங்க. மலையாளத்தில் பேசினா கூட ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ கம்யூனிகேஷன் வந்து இங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியல. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து மலையாளம் நல்லா தெரியும். அடுத்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் திருவனந்தபுரத்தில் செட்டில் ஆக போகிறீங்களான்னு. கண்டிப்பாக இல்லை. இப்போ ஹஸ்பண்டோட வேலை வந்து இங்கே இருக்கிறதுனால நாங்கள் இங்கே இருக்கோம். இதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்தோம். ஸோ இனி அடுத்த கம்பெனி மாறும்போது அந்த ஒர்க் லொக்கேஷனை பொறுத்து நம்ம சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போனாலும் செட்டில் ஆகுறது அப்படின்னா எங்களோட ஊர் கன்னியாகுமரியில் தான் நாங்கள் செட்டில் ஆவோம். அடுத்து கொஞ்சம் பேர் எங்களோட சேவிங்ஸ் பிளான் பற்றி கேட்டிருந்தீங்க. எப்படி குட்டீஸ்க்கு வந்து சேவ் பண்ணுறீங்க, கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி டிப்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எங்களோட சேவிங்ஸ் பிளான் எப்படி இருக்கும்னா, எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்டோட 1 மேன் இன்கம் தான். ஸோ அதில் பாதி எப்போவுமே சேவிங்ஸ்க்காக ஒதுக்கிடுவோம். சேவிங்ஸ்னு வரும்போது எங்களோட ஹவுஸ் லோனுக்கான இஎம்ஐ நாங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து அவங்க பிறந்ததுலேருந்தே நாங்கள் வந்து அவங்க பேரில் எல்ஐசி, பஜாஜ், எஸ்பிஐன்னு சொல்லிட்டு ஒரு சில பாலிசியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். குட்டீஸ் பிறந்ததுலேருந்தே அந்த சேவிங்ஸ் பிளானை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாமே ஒரு 10 இயர்ஸ் பாலிசி, 15 இயர் பாலிசி இந்த மாதிரி தான் சேர்ந்துருக்கோம். ஸோ அவங்க பிறந்ததும் நமக்கு வந்து கமிட்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்க வளர்ந்து வர தான் எஜுகேஷன் செலவு மற்ற செலவுன்னு சொல்லி அதிகமாக வரும். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளால் எவ்வளோ அதிகமாக பே பண்ண முடியுமோ அது எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு 10 to 15 இயர்ஸில் நம்மளால் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் எங்களோட சேவிங்ஸை வந்து குட்டீஸ் பிறந்ததும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 இயர் கமிட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பிறந்ததுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் டைம் ஆஃப் பீரியடில் வந்து நம்மளால் கொஞ்சம் மேக்ஸிமமான அமௌண்ட் வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணல, அதனால் அதை பற்றின ஐடியா வந்து எங்களுக்கு இல்லை. இதுதான் இப்போதைக்கு எங்களோட சேவிங்ஸ் பாலிசி. அடுத்த ஒரு கொஸ்டின், இதுவும் ரொம்ப மெஜாரிட்டியாக கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். 3rd பேபி பிளான் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் ஒரு குழந்தை போதுண்டா சாமின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்ம குழந்தைங்களை வந்து வளர்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குட்டீஸே இந்த காலத்தில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அவங்களோட சேட்டைகள்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பழைய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதில் நானும் ஒரு குழந்தை போதும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்த ஒரு பிள்ளை தான். எனக்கு வந்து ட்வின்ஸு. ஸோ 2 குழந்தைங்கள இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்து கொண்டு வர்றதுக்குள்ளே நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டேன். என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலே 3rd பேபி அப்படின்ட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எப்போவுமே யோசித்தது கிடையாது. ஸோ ஸ்ட்ரிக்டாக நோ தான். 3rd பேபி பிளான் எல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அது ஏன்னு எனக்கு புரியல. இந்த 3rd பேபி அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, இது வந்து நம்ம சொசைட்டியில் அதிகமாக கேட்கப்படுறது யாருக்கிட்டனா 2 பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க கிட்ட தான் இதை கேட்குறாங்க. கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, நான் நேரில் கூட என்னோட லைஃப்பில் அந்த கொஸ்டினை வந்து நிறையா நான் வந்து கேட்டிருக்கேன். குட்டீஸ் பிறந்த புதுசில் கூட என்கிட்ட அந்த மாதிரி கேட்டவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க.
சரி, அது இருக்கட்டும். இன்னொரு கொஸ்டின், அக்கா உங்களுக்கு கேர்ள் பேபி இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பாய் பேபி உங்களுக்கு பிடிக்குமா? பாய் பேபி வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கமெண்ட்னு இல்லை, நம்ம ப்ரெக்னென்சி ஸ்டோரியில் கூட நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். கேர்ள் பேபி இருக்குன்னு சொல்லிட்டு மாமியார் இப்படி பேசினாங்க, ஹஸ்பண்ட் இப்படி பேசினாங்கன்னு சொல்லி கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்னோட சிம்பிளான ஆன்சர் என்னன்னா, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நம்ம சும்மா சொன்னால் மட்டும் போதாது. நம்மளோட செயல்பாட்டிலையும் அது இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் அதை வந்து சந்தோஷமாக தான் ஏற்றுக்குவாங்க. ஸோ நாங்கள் அந்த கேட்டகரி. எனக்கு எந்த குழந்தைனாலும் அதை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிட்டேன். அது 2 பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில். அதுக்காக ஆம்பளை பையன் பிடிக்காது அப்படின்னு கிடையாது. ஈக்குவாலிட்டின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே ஆம்பளை பிள்ளை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு வந்து பொம்பளை பிள்ளையும் பிடிக்க தான் செய்யும். ஸோ 2 பேர்த்தையும் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் பார்க்கல. இதுதான் எங்களோட மைண்ட் செட். அந்த காலத்தில் தான் 1000 அடக்குமுறைகள் இருந்துச்சு. லேடிஸை படிக்க விட மாட்டாங்க, வீட்டு வேலைக்கு மட்டுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே இருக்குது சொல்லுங்கள். எல்லாருமே படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் ஆம்பளைங்க பண்ண வேண்டிய சம்பிரதாயத்தை இப்போ லேடிஸே இறங்கி பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தாய்மாமா மடியில் வச்சு தான் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய வீடுகளில் இப்போது கூட பிறந்தது அக்காவோ தங்கச்சியோ அவங்கள வச்சு சந்தோஷமாக செய்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மாறியாச்சு. மாற்றம் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் இருந்து தான் கொண்டு வரணும். ஸோ அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கும்போது நம்ம வந்து மற்றவங்க சொல்லுக்காண்டி எதுவுமே செய்யணும்னு வேண்டாம். ஸோ இந்த விஷயத்தில் என்னை மாதிரியே மைண்ட் செட்டில் எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சதே நான் ஒரு பெரிய பாக்கியமாக தான் பார்க்குறேன். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்களான்னு சொல்லிட்டு. குழந்தைங்க விஷயத்தில் அவங்கள பற்றி சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே தான், ஈக்குவல் ரைட்ஸ் தான். எனக்கு என்ன பிடிச்சிருக்குது நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பெர்மிஷன் எப்போவுமே எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த யூடியூப் ஜேர்னியாக இருக்கட்டும், என்னோட லைஃப்பில் எல்லா நேரங்கள்லையும் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சண்டை போடுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. சண்டை போடாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கேயாச்சும் இருப்பாங்களா சொல்லுங்கள். ஆனால் எங்களோட சண்டை எப்படி இருக்குன்னா, பெரிய பெரிய விஷயங்களை கூட நாங்கள் மெச்சூராக ஹேண்டில் பண்ணிடுவோம். ஓரளவுக்கு சண்டை இல்லாமல் பேசி ஸ்மூத்தாக முடிச்சிருவோம். சண்டை வர்றதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் எங்களுக்குள்ளே வரும். அதுவுமே கொஞ்சம் நேரத்தில் பேசி சால்வ் பண்ணிடுவோம். என்ன தான் சண்டை போட்டாலும் அடுத்த நேரம் நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்காமலையோ இல்லை அவங்களோட ஹெல்ப் இல்லாமையோ என்னால் வந்து செய்ய முடியாது. ஸோ எங்களோட சண்டை வந்து ஒரு நாளைக்கு மேலே வந்து நீண்டதே கிடையாது. அப்புறம் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்டிருந்தீங்க. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நானே இன்னும் வந்து வாழ்க்கையை முழுசாக வாழலை. இன்னும் நிறைய காலம் இருக்கும், இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அட்வைஸ்ன்னு நான் கொடுக்கல. இப்போ வரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நாங்கள் எப்படி எங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பாக 2 பேர்த்தில் ஒரு ஆள் வந்து ப்ராப்ளமை வந்து கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஈகோ இல்லாமல் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நான் கொஞ்சம் பிஹேவ் பண்ணிக்குவேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய வயசை புரிஞ்சு அவங்க கொஞ்சம் இறங்கி வந்து அந்த பிரச்சனையை வந்து அப்போவே சால்வ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் அவங்கக்கிட்ட இருந்து பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ எங்களுக்குள்ளே என்ன ஒரு சின்ன சண்டைகள் வந்தாலும் நானே இறங்கி போய் பேசுகிற அளவுக்கு என்னோட மெச்சூரிட்டி லெவலை வந்து நான் வந்து வளர்த்துருக்கேன். ஸோ அதுவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்கான அழகு அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக அந்த ஈகோ இல்லாமல் யாராச்சும் ஒரு ஆள் விட்டு கொடுத்துட்டாங்கனாலே அந்த ப்ராப்ளம் அதோட சால்வ் ஆகிடும். இன்னொன்று, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறையை வந்து நமக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். அதுதான் மெயினாக அந்த சண்டைக்கே வந்து காரணமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் நான் ரொம்ப இமேஜின் பண்ணுவேன். இதனால தான் அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி ரைட்டர் மாதிரி நிறைய இருந்து யோசிப்பேன். நான் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் நிறைய லேடிஸ்க்கு இருக்க பிரச்சனையே அதுதான். ஸோ இப்போ நான் அதை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏதாச்சும் ஒன்று நடந்தது அப்படின்னா எதனால நடந்ததுன்னு டேரெக்டாகவே போய் கேட்டுருவேனே தவிர நானே ஒன்று வந்து இமேஜின் பண்ணிக்க மாட்டேன். ஒரே நைட்டில் நம்ம எல்லாத்தாலையும் நம்ம கேரக்டரை மாற்றிக்க முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு கொஸ்டின் படித்தேன். இதை வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துக்கவா நெகட்டிவாக எடுத்துக்கவான்னு எனக்கே தெரியல. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்ககிட்ட நிறையா காசு இருக்குது, நீங்கள் வந்து புவர்ஸை ஹெல்ப் பண்ணுவீங்களா, பாவப்பட்டவங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ரிச்சுன்னு எதை மீன் பண்ணுறாங்க, என்கிட்ட நிறையா காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி அவங்களோட இமேஜினேஷன் பவருக்கு வந்து யோசிக்க தோணுச்சுங்கிறதுலாம் எனக்கு தெரியல. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஆளை பார்க்குறத வச்சு எடை போடுறது தான். அதான் சொல்கிறேன்ல, அந்த ஒரு இமேஜினேஷனில் அவங்க வந்து சொன்னதாக கூட இருக்கலாம். அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்ன நம்மக்கிட்ட காசு இருந்தாலும் அதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டை வச்சு அதை நோக்கி தான் நம்ம வந்து ஓடி ஓடி உழைச்சிட்டே இருப்போம். எல்லாருமே அந்த மாதிரி தான். ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான். எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கமிட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ என்றைக்குமே நம்ம ஒருத்தவங்களை வந்து அவங்களோட உழைப்பை வச்சு தான் பேசணுமே தவிர அவங்கக்கிட்ட இருக்க காசு பணத்தை வந்து நம்ம சுட்டி காட்டுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இன்னொன்று, நம்ம உழைச்சா தானே நமக்கும் காசு வரும்.
ஸோ இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா, புவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. ஏன் இல்லை, கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் எங்கள் கண்ணுக்கு யாராவது தென்பட்டாங்கன்னா எங்களால் முயன்ற ஹெல்ப்பை வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது போக குழந்தைங்க பிறந்ததுலேருந்து எல்லா வருஷமும் குட்டீஸோட பர்த்டேக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து காலையில் சாப்பாடோ இல்லை மதியம் சாப்பாடோ இவ்வளோ நாள் 6 வருஷமாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இனி ஒவ்வொரு வருஷமும் அதோட சேவை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுமே தவிர என்றைக்குமே அது வந்து கம்மி ஆகாது. எந்த அளவுக்கு கடவுள் வழிபாட்டை நாங்கள் நம்புகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக கஷ்டப்படுறவங்களுக்கு செய்கிற சேவையை வந்து பெருசாகவே நாங்கள் மதிக்கிறோம். நம்ம சேனலில் பெருசாக நான் அதை பற்றி எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது. ஆனாலுமே மக்கள் எப்படி தான் ஒருத்தவங்களை வந்து பார்த்ததும் ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. பட் இந்த ஒன்றும் எனக்கு எந்த கேட்டகரியில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கமெண்ட்க்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்தேன். அடுத்தது ரொம்ப அதிகமாக வந்த கமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, என்னோட யூடியூப் இன்கம், யூடியூப் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் என்னோட யூடியூப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டதுனால கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க, புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக யூடியூப் சேனல் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபேஸ் காமிக்காமல் ரெசிபீஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் எனக்கு பெரிய அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த டைமில் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது தான் இந்த மினி விலாக் ஷார்ட்ஸ். நான் அதிகமாக பார்ப்பேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்து ட்ரை பண்ணது தான். சடனாக ஒரு வீடியோவில் வந்து கிளிக் ஆகி கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து இப்போ வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதிகமாக யூடியூப்பில் வர வீடியோஸ், நிறைய சேனல்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன். குட்டீஸ் பிறந்த டைமில் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேனல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்போ தான் எனக்கு தெரியும் யூடியூப்லலாம் வந்து வீடியோஸ் போடலாம், ஸோ இது மூலமாக இன்கம் கூட வரும் அப்படின்ட்டு. ஆனால் ஆரம்பத்தில் நான் இன்கம்லாம் பெரிய அளவில் எதுவும் மைண்டில் எடுத்துக்கல. ஏன்னா நம்ம போட்ட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஒரு ஆசையிலையும் ஆர்வத்துலேயும் ஆரம்பித்தது தான் நம்ம யூடியூப் சேனல். ஆரம்பித்து பார்ப்போம், வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் நம்மளோடது. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது என்னென்னா, நீங்கள் என்னென்ன சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யாரோட வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் நிறைய பேர்த்தோடது பார்ப்பேன். புதுசாக யாரோடதாவது சஜஷனில் வந்தால் கூட நான் வந்து பார்க்குற டைப் தான். என்னோடய ஃபேவரட் யூடியூபர் யாருன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான யூடியூபர் யாருன்னா மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்கா. அவங்க ஸ்டெஃபி உலகம்னு இன்னொரு சேனல் கூட வச்சுருக்காங்க. அவங்கள தெரியாத ஆட்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட சமையலை விட அந்த அக்காவோட ரெசிபீஸ் பார்த்து நான் வந்து கற்றுக்கிட்டது தான் ரொம்ப அதிகம். என்ன ரீசன்னு தெரியல, ஆனால் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சேனலில் நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுமே யூடியூப் பிளாட்ஃபார்மில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. இப்போ ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மினி விலாக்ஸ் போடுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நேம் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேரெல்லாம் சேனல் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆர்வத்தில் கேட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக புரியுது. நான் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் யாரோடதெல்லாம் பார்ப்பேன்னா அபர்ணா சிவபாலன், உமாஸ் லைஃப் ஸ்டைல், என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் கிளிட்டர்ஸ் ஆஃப் ஃபுட், அப்புறம் ஹோம் மேக்கர் 24/7, முத்துலக்கி, இவங்களோடது எல்லாமே பார்ப்பேன். அதுக்கப்புறம் இப்போ மேக்ஸிமம் நான் எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக இருக்கிற மாதிரி சேனல்ஸ், 2-3 மலையாளம் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. ஷார்ட்ஸ் மட்டும் போடுவாங்க, கொஞ்சம் காமெடியாக இருக்கும், சிரிப்புக்காக. அந்த மாதிரி வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக பார்ப்பேன். சரி, இப்போ நான் அதே கொஸ்டினை உங்ககிட்ட கேட்குறேன். உங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து நீங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னோட யூடியூப் இன்கம் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி தான், அதுதான் உண்மை. நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட் வந்து என்றைக்குமே யூடியூப்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. மாதம் நம்ம போடுற வீடியோஸ் எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இன்கம் வரும். அதுலேயும் உங்களுக்கு தெரியும், நான் வந்து ப்ரொமோஷன் எடுத்து பண்ணலை. ஸோ அதை பற்றின ஐடியா, அதில் எவ்வளோ கிடைக்கும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. நான் வந்து என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய வியூஸை பொறுத்து தான் எனக்கு வந்து இன்கம் வரும். அப்படியே சுற்றியெல்லாம் வளைச்சி நான் பேச விரும்பல. எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக $200 $250 தான் நான் வாங்கிட்டுருக்கேன். மேபி நிறைய பேர் நிறைய விதமாக இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதிலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேபி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சவங்களுக்கு கூட இது வந்து ஒரு அனலிட்டிக்ஸாக உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். பட் ப்ரொமோஷன்னு பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியல. அதனால தான் என்னால் அதை பற்றி பேச முடியல.
அதுக்கப்புறம் எப்படி யூடியூபையும் வீட்டு வேலைகளையும் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம டெய்லி மினி விலாக்ஸ் போடும்போது டெய்லி வீடியோ எடுக்கணும். ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 30 நிமிஷத்துக்காவது நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அதை தான் ட்ரிம் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நம்ம காமிக்கிறது, அந்த கேமரா செட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து நமக்கு போக போக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து காலையிலேருந்து அவங்க சாயந்தரம் வரதுக்குள்ளே அந்த வீடியோ வந்து எடுத்து முடிக்க பார்ப்பேன். சில டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் குட்டி சாயந்தரம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சில தியாகங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான். காலையிலலாம் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியெல்லாம் ஷூட் பண்ணும்போது குட்டீஸை வந்து ஹஸ்பண்டே வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன எங்களுக்குள்ளே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இல்லைனா ஒரு ஆள் மட்டுமே எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொன்று எடிட்டிங், வாய்ஸ் ஓவர், இதெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் அது வந்து பழகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே ஒன்று ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம திணறுவோம். அந்த திணறலிருந்து நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்து எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளே ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குவோம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, தண்ணியில் தள்ளி விட்டால் தான் நீச்சல் படிப்போங்கிற மாதிரி தான். யூடியூப்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளே நீந்தி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா, கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். படிக்கணும், டிகிரி இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு திறமை இருந்தால் போதும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒன்று தான், ஆரம்பத்திலே நம்ம பெரிய அளவில் எந்த பலனும் எதிர்பார்க்காம நம்மளோட ஹார்ட் ஒர்க் படி நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது ரீச் ஆகும். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாலும் கொஞ்சம் சில நேரங்களில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிற மாதிரி தான் இதுலேயுமே காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா புதுசாக நிறைய சேனல்ஸ் வரும். ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்க முடியும். ஸோ யாராக இருந்தாலும் சரி தான், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக என்னோட யூடியூப் சேனலில் இன்னும் கொஞ்சம் நான் பேசியிருப்பேன். அப்புறம் என்னோட ப்ரெக்னென்சி பற்றி கேட்டவங்களுக்கெல்லாம் என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரியில் ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக நான் பேசிட்டேன். அந்த 2 லாங் வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து, நீங்கள் டயர்டே ஆக மாட்டிங்களாக்கா? இது வந்து மேக்ஸிமம் நிறையா என்னோட மினி விலாக்ஸில் வந்த கொஸ்டின். ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே அப்படி ஆக்டிவாக இருப்பேனா கண்டிப்பாக கிடையாது. யாராலையுமே ஃபுல் டைம் ஆக்டிவாக நம்மளால் இருக்க முடியாது. பட் நான் ஆக்டிவாக இருக்கிற டைமில் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிறது வந்து ஒரு நிமிஷத்தில் ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் டயர்ட் ஆவேன். ஆனால் காலையில் டைம் குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த மதியம் வரைக்கும் கொஞ்சம் பிரிஸ்காக தான் இருப்பேன். மதியம் டைமில் கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட்டு தேவை. அந்த டைமில் ரிலாக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த பாதி நாளை வந்து என்னால் கொஞ்சம் ஆக்டிவாக கொண்டு போக முடியும். எப்போவுமே ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் நம்ம பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நம்மளுக்கான ரிலாக்ஸிங் டைமை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஆக்டிவாக ஃபேமிலியை வந்து கவனிச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. மேலே பாரு இப்போ கடைசியாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த என்னோட லவ் ஸ்டோரியை சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னோட லவ் ஸ்டோரியெல்லாம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்த இன்சிடெண்ட் தான். கதை என்னமோ சின்னசாக தான் இருக்கும், ஆனால் அதோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சரி, இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் வந்து எம்இ படிக்கும்போது என்னோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் என்னோட ஹஸ்பண்ட். இவங்க 2 பேருமே எம்இ கோயம்புத்தூரில் ஒரே காலேஜில் படிச்சிருந்தாங்க. நான் யாரோட பேரெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா பேசுவோம்ல. அப்போ அந்த சார் வந்து என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் என் கூட படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சார் வந்து இவங்ககிட்டையும் கன்வே பண்ணியிருக்காரு, உங்கள் ஊர்லேருந்து ஒரு பொண்ணு என்னோட பேட்ச் தான். அப்போது என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ அந்த பொண்ணு யார், அவளோட டீட்டெயில்ஸ் கொடுன்னு சொல்கிறப்போ அந்த டைமில் ஃபேஸ்புக் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ என்னோட எஃபி அக்கௌண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ உடனே ரெக்வெஸ்ட்டும் வந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம சாரோட ஃப்ரெண்டெல்லாம்
அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேட் பண்ண ஆரம்பித்தோம். அதிகமாக பேசினது என்னென்னா, அவங்க வந்து என்னோட பக்கத்து ஊர். ஸோ பக்கத்து ஊரில் இருந்து இவ்வளோ வருஷமாக ஒரே ஊரில் இருந்து மாற்றி மாற்றி நம்ம பார்த்துக்கிட்டது இல்லையே அப்படின்ட்டு. இன்னொன்று, நாங்கள் படித்ததும் ஒரே ஸ்கூல் தான், எங்கேயுமே பார்த்துக்கிட்டது கிடையாது. எங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் தான் வீட்டில் கொஞ்சம் தீவிரமாக அலைன்ஸ் எனக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த டைமில் இவங்களும் வந்து அப்ராடில் இருந்ததுனால அது சொல்கிறதுக்கு வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. 2-3 அலைன்ஸ் எல்லாம் நான் அப்படியே தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். ஒரு அலைன்ஸில் வந்து ரொம்ப நெருக்கி வச்சுட்டாங்க. இவங்க அப்ராடில் இருக்காங்க, வர முடியாத சுச்சுவேஷன். அந்த டைமில் தான் நாங்கள் ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணணும். ஒரு அலைன்ஸ் வந்து ரொம்ப நெருக்கி வைக்கிற டைமில் கடைசியாக வந்து நாங்கள் எங்களோட லவ் மேட்டரை வீட்டில் சொன்னோம். ஸோ அது வந்து அப்பாவுக்கு ரொம்ப கோவம். ஃபஸ்ட்டே இது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு காம்ப்ளிகேஷனாக இருந்தது. அந்த ஒரு பொய்னால் வந்த ஒரு விளைவு தான். நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தைரியமாக அட்லீஸ்ட் சொல்கிறதுக்கு நமக்கு மனசு இருந்திருக்கணும். நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஸோ அந்த கோவத்தினால தான் எங்களோட மேரேஜ் பண்ணி வைக்கும்போதும் அப்பா வந்து கொஞ்ச நாள் அப்படியே பேசாமல் இருந்தாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் நான் வந்து லவ் மேட்டர் தெரிஞ்சதுக்கப்புறமா நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, லவ் பண்ணால் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். நிறைய அட்வைஸு, திட்டு எல்லாமே கிடச்சிது. அது போக என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியே நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சுடுவாங்கல்ல. அந்த டைமில் தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானேன். இதுக்கு மேலே நம்ம வேறு யாரையாவது மனசு மாதிரி கல்யாணம் பண்ணினா கூட இந்த பேர் வந்து மாறாது. அப்போவும் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பையனை வந்து விரும்பியிருந்தா இப்போ இவனை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து இவங்களே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்து தான் அப்பாவோட விருப்பம் இல்லாமல் எங்களோட கல்யாணம் வந்து நடந்தது. நான் சொல்கிறது 9 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அப்போல்லாம் லவ்னாலே ரொம்ப வந்து எல்லார் வீட்லேயும் ரொம்ப எகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய மாறி இருக்கு. நான் எங்கள் ஊர்லேயே நிறைய இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக சகஜமாக பண்ணி வைக்கிறாங்க. அது கண்டிப்பாக ஒரு பக்கம் வந்து நல்லா வரவேற்கத்தக்கன ஒரு விஷயம் தான். ஆனால் லவ்னு வந்துட்டால் பிளைண்டாக நம்ம வந்து யாரையோ லவ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்கிறதுனால தான் ஆரம்ப காலத்தில் வந்து அதனால் பிரச்சனையே வருது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு மெச்சூராக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் லவ் பண்ணால் லைஃப்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அதே சமயத்தில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்க லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து எனக்கு இதை கரெக்டாக எனக்கு டிஃபைன் பண்ண தெரியல. லவ்ங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நாங்களுமே நிறைய தவறுகள் வந்து பண்ணிட்டோம். பொய், பயம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிஜமாக லவ்வே பண்ணியிருக்கக்கூடாது. நான் வந்து ஆக்சுவலாக அதுக்கு சூட்டான ஆளே கிடையாது. பட் அதையும் மீறி வந்து ஒருத்தவங்களை வந்து பிடிச்சி போச்சு. ஸோ அதுதான் அதோட டெஃபினிஷன் தான் நான் லவ்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரோட விருப்பமும் இல்லாமல் எங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. எங்களோட மேரேஜ் லைஃப் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் தான் நாங்கள் கொண்டு போயிட்டு இருந்தோம். எந்த வகையிலையும் வீட்டை நினச்சி நான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஹஸ்பண்டோட கெரியரில் தான் இருந்துச்சு. அந்த ஜாப் ஸ்விட்சுமே அப்போ தான் நடந்தது. ப்ரொஃபஸராக இருந்த என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆனாங்க. எங்களோட ஜேர்னியை வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதிலிருந்தே லைஃப்பில் ஒவ்வொரு சேஞ்சஸாக நடக்க ஆரம்பிச்சது. குட்டீஸ் பிறந்தாங்க. எல்லாமே ஒரு நார்மலான நிலைமைக்கு மாறிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய புயலுக்கு பின்னாடி தான் அமைதிங்கிற மாதிரி தான். ஒரு பெரிய புயல் அடித்து ஓஞ்சதுக்கு அப்புறமா தான் எங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நாங்கள் இருக்கிறோம். அவ்வளோதான். இந்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவையும் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டெய்லி மினி விளாக்ஸில் பார்க்கலாம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர். பை.